எங்கெங்கெல்லாம் எக்கானமி பூம் ஆகுதோ சிவில் இஸ் ஸ்கில் ஷார்டேஜ் ஏரியா. ஆனா நம்ம ஊர்ல வந்து சிவில்னா வந்து எதுவுமே கிடைக்கலையா சிவில்ல போய் சேர்ந்துக்க அப்படிங்கிற ஒரு மித்து இருக்கு. ஆக்சுவலா ஏன் இந்த பேச்சு வருது அப்படின்னாவே நான் வந்து அங்க இண்டஸ்ட்ரியில இருந்ததுனால எனக்கு தெரிஞ்சது வந்து இப்போ நீங்க வந்து ஒரு ஐடி இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு லோ பே இருக்காது. ஏன்னா நீங்க வந்து எல்லாத்துலயுமே வெதர் எக்ஸ்போஷர், நீங்க வந்து ஹார்ட் ஒர்க்கிங், நீங்க பிசிக்கல் ஒர்க் எல்லாமே இதுல ஜாஸ்தி. ஒரு லெவலுக்கு போகணும், ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலுக்கு போகணும்னா ஒரு சோகமான செய்தி என்னன்னா நிறைய காலேஜ்ல சிவில மூடிட்டாங்க. சோ அதுதான் ட்ரூத். ஐ மீன் ஆனா நம்ம வந்து என்ன சொல்றோம்னா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப டிசைட் பண்ண நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நம்ம அடுத்த லெவல் போகணும், இல்லைன்னா இனி ஒரு 5 இயர்ஸ் நம்ம இப்படிதான் இருக்க போறோம் அப்படின்னு. ஏன்னா என்னோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா 16 ஹவர்ஸ் பர் டே. 16 ஹவர்ஸ் இன் 24 ஹவர்ஸ். இது வந்து எவ்வளவு பேர் 16 ஹவர்ஸ் ஆக்சுவலா. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட விஜய் ஆதித் வந்து அயர்லாந்துல இருந்து இணைஞ்சிருக்காரு. விஜய் ஆதித் எங்க ஊர்ல இருந்து வர்றாருன்னு பாக்குறீங்களா? நம்ம கோவை மண்ணுல இருந்து தான் வராரு. ஓகே, அவரோட இன்னைக்கு பாட்காஸ்ட்ல எப்படி அவர் அயர்லாந்துல போனாரு, என்ன பண்ணாரு அப்படிங்கறதெல்லாம் பத்தி கேட்டுக்கலாம். உங்களுக்கு இஃப் யூ ஆர் ஆஸ்பைரிங் டு ஸ்டடி அப்ராடா இருக்கீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு கெட் டு நோ மோர் டீடைல்ஸ் அபவுட் வேரியஸ் கண்ட்ரினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தென் யூ வில் கெட் டு நோ மோர் டீடைல்ஸ். நான் விஜய் ஆதித்தை பத்தி நிறைய சொல்றதோட அவர்கிட்டயே சுருக்கமா ஒரு இன்ட்ரோ கேட்டுருவோம். விஜய் ஆதித், கேன் யூ ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் டு நம்ம ஆடியன்ஸுக்கு? நீங்க எங்க வந்து ஸ்கூலிங் பண்ணீங்க, உங்களோட அண்டர் கிராஜுவேட் எங்க பண்ணீங்க, ஆல்சோ நீங்க ஏற்கனவே ஒரு மாஸ்டர்ஸ் வந்து கோயம்புத்தூர்ல பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் செகண்ட் மாஸ்டர்ஸ் பண்ணிருக்கீங்க. டீடைல்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ, அதை பத்தி உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்களேன். கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் விஜய் ஆதித், அவர் சொன்ன மாதிரி. ஸோ நான் வந்து கோயம்புத்தூர். பேச்சுலர்ஸ் பண்ணது வந்து சிவில் இன்ஜினியரிங்ல பண்ணேன். இன்ஃபோ இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இந்தியாவில டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் 4 இயர்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஐ டிட் மை மாஸ்டர்ஸ் இன் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அதுவும் கோயம்புத்தூர்ல தான் பண்ணேன். வேற ஒரு ஐடியா இருந்தது, பண்ணணும், மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுக்காக பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு தான் அந்த அயர்லாந்துல லேண்ட் ஆனது. வெரி குட். ஓகே, ஒரு டிஃப்ரெண்டா ஐ மீன் லைக் ஒரு தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம ஊர்ல சிவில் பண்ணா எது 12th மார்க்கே இல்லை போல இருக்கு, அதனாலதான் சிவில் சேர்ந்துட்டான் அப்படின்னு நினைப்பாங்க. இஃப் யூர் கம்ஃபர்டபுள் டு ஷேர் உங்களோட, ஏன்னா பிகாஸ் அயர்லாந்துல சிவில் இஸ் அ ஸ்கில் ஷார்டேஜ் ஏரியா. நாட் ஓன்லி அயர்லாந்து, நீங்க இது எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, யூஎஸ்ஆ இருந்தாலும் சரி, ஆர் ஆஸ்திரேலியாவா இருந்தாலும், இட் இஸ் அ ஸ்கில் ஷார்டேஜ் ஏரியா. எங்கெங்கெல்லாம் எக்கானமி பூம் ஆகுதோ சிவில் இஸ் அ ஸ்கில் ஷார்டேஜ் ஏரியா. ஆனா நம்ம ஊர்ல வந்து சிவில்னா வந்து எதுவுமே கிடைக்கலையா சிவில்ல போய் சேர்ந்துக்க அப்படிங்கிற ஒரு 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 மித்து இருக்கு ஆக்சுவலா. ஓகே, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? நீங்க உங்களோட 12th மார்க் கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க ஆக்சுவலா. ஷூர். ஸோ இல்ல, நீங்க சொன்னது வந்து அதுதான் ரியாலிட்டி. இப்ப கூடயும் நான் படிக்கிறப்ப வந்து சிவிலுக்கு நல்ல டிமாண்ட் இருந்தது. இருந்தாலும் வந்து இந்த டாக்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். கம்மி மார்க் எடுத்துட்டேன், அதனாலதான் சிவில் போயிட்டேன். இல்லைன்னா வந்து எல்லாரும் அதர் ஸ்ட்ரீம்ஸ் தான் வந்து கொஞ்சம் ஐடி செக்டார்ஸ் அப்படிதான் சூஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கும் அப்பாவுக்கும் வந்து முன்னாடி இருந்தே வந்து சிவில் போகணுங்கிறது தான். ஸோ நான் முன்னாடியே டிசைட் பண்ணது, 12th முன்னாடியே டிசைட் பண்ணி பண்ணதுதான். அதனால வந்து பெரிய இதுக்காக போகணும்னு இல்லை. பட் ஏன் இந்த பேச்சு வருது அப்படின்னாவே நான் வந்து அங்க இண்டஸ்ட்ரியில இருந்ததுனால எனக்கு தெரிஞ்சது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அண்டர் ரேட்டட். நம்ம வந்து இன் பே ஆகட்டும், ஒர்க் கல்ச்சர் ஆகட்டும், எல்லாத்துலயுமே வந்து சிவில் இன்ஜினியரிங் இஸ் அண்டர் ரேட்டட். அண்ட் அதே மாதிரி அண்டர் ட்ரீட்டட். இன்னொன்னு அதுதான் உண்மை. அண்டர் ட்ரீட்டட், எக்ஸாக்ட்லி. ஆமா, உண்மை அது. இப்போ நீங்க வந்து ஒரு ஐடி இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா, ஒரு ஐடி செக்டாரோ மத்த எந்த ஒரு செக்டாரோ பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு லோ பே இருக்காது. ஏன்னா நீங்க வந்து எல்லாத்துலயுமே வெதர் எக்ஸ்போஷர், நீங்க வந்து ஹார்ட் ஒர்க்கிங், நீங்க பிசிக்கல் ஒர்க் எல்லாமே இதுல ஜாஸ்தி. ஈக்குவலி நீங்க அதுக்கு நம்ம வந்து மென்டல் நம்ம யூஸ் பண்றது இல்ல. எல்லாமே ஈக்குவலா நம்ம கொடுத்தும் நமக்கு பாத்தீங்கன்னா பே வந்து ரொம்ப லெஸ். அங்க நீங்க ஒரு லெவலுக்கு போகணும், ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலுக்கு போகணும்னா மினிமம் 15 இயர்ஸ் வேணும் இந்தியால சிவில் இன்ஜினியரிங் முடிச்சீங்கன்னா. ஸோ இட்ஸ் a long time to grow. நீங்க ஸோ அதனாலதான் வந்து ஓகே, சிவில் படிக்கிறவங்க வந்து மார்க் கம்மியா இருக்கவங்க தான் படிப்பேன், ஏன்னா யார் போய் சைட்ல வேலை பாக்குறது. ஸோ ஒரு சிலருக்கு பேஷனா இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து அது வழி இல்லைன்னு போய் படிக்கிறவங்களும் இருக்கும். ஸோ இதுதான் இந்த பேச்சு வர்றதுக்கான காரணம்.
ஓகே. ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டர் ட்ரீட்டட் அப்படின்னு. அண்டர் வேல்யூட் ஐ ஆல்சோ அக்ரீட். Treated is very strong word. Okay, let's come back to that later actually. Okay. So நீங்க I mean that is a myth. Everybody think that like ஒண்ணுமே கிடைக்கலையா சரி சிவில் இன்ஜினியரிங் ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் சிவில்ல போய் சேர்ந்து அண்ட் இப்போ ஒரு ஒரு சோகமான செய்தி என்னன்னா நிறைய காலேஜ்ல சிவில மூடிட்டாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவிலே இல்ல இந்தியால. அதாவது நீங்க உங்க காலேஜ்லயும் இல்ல பாத்தீங்களா? நான் உங்க காலேஜ் பத்தியும் சொல்லல, ஜென்ரலாவே நிறைய காலேஜ்ல இல்ல. ஈவன் அண்ணா யூனிவர்சிட்டியே இன்டேக்க கம்மி பண்ணிட்டாங்க சிவில்ல. சோ அதுதான் ட்ரூத். ஐ மீன் ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா சிவில் கொஞ்சம் நம்ம புஷ் பண்ண மார்க்கெட்டும் அதுல பெரிய ஒரு மேஜர் பிளே பண்ணுது. பட் இருந்தாலும் சிவில்ல கொஞ்சம் புஷ் பண்ணி போனோம்னா யூ கேன் பி குயிக்லி அன் ஆண்டர்பிரினர். நீங்க நிறைய மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பட் ஆல்சோ அதே மாதிரி எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமான்னு நமக்கு தெரியாது. கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி. பட் குயிக் ரிட்டர்ன்ஸ், குயிக்கா ஒரு ஆண்டர்பிரினர் ஆகிறதுக்கு சிவில் தவிர உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அதுதான் நான் சொல்லுவேன். ஆனா அகைன் மார்க்கெட்டோட இது இருக்கு, எப்படி மார்க்கெட் இருக்கு நம்மளுக்கு. ஏன்னா கோவிட்க்கு அப்புறம் எல்லாம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அதிகம் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் அந்த ஒரு பெரிய ஃபேக்டர் இருக்கு. பட் ஆனா அது யாருக்குமே தெரியறது இல்லை. நீங்க குயிக்கா ஆண்டர்பிரினர் ஆகணும்னா சிவில் முடிச்சுட்டு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, சின்ன எடுத்தீங்கன்னா யூ கேன் க்ரோ. You can grow. Okay, that's good. Yeah. New way of thought actually. Okay. Yeah. So coming back to the point, நீங்க அண்டர் கிராஜுவேட் முடிச்சுட்டு இமீடியட்டா அங்கேயே மாஸ்டர் பண்ணிட்டீங்க. கோயம்புத்தூர்லயே இமீடியட்டா மாஸ்டரும் பண்ணிட்டீங்க ஆக்சுவலா. ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப் எங்க ஜாயின் பண்ணீங்க இந்தியால? அண்ட் வாட் இஸ் த பே? பிகாஸ் அண்டர் ட்ரீட்டட் அண்ட் அண்டர் வேல்யூடுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா யூஸ் பண்ணிருக்கீங்க. உங்களோட பே என்ன? பிகாஸ் லைக் யூ சே நானும் தான் ஒர்க் பண்றேன் 8 மணி நேரம், நீயாவது 8 மணி நேரம் ஏசில ஒர்க் பண்றேன், நான் வெயில் என்ன ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சோ சொல்லுங்க, வாட் இஸ் த பே ஃபார் த ஃபர்ஸ்ட் ஜாபுக்கு? சோ என்னோட ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நான் காலேஜ் முடிச்சுட்டு எனக்கு ரியாலிட்டி தெரியல காலேஜ் முடிக்கும் போது. ஏன்னா நான் கொஞ்சம் எனக்கு ஐ பிலீவ் எனக்கு கொஞ்சம் நல்லாவே நாலேஜ் இருந்தது. என்னோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. நான் நினைச்சேன் நம்ம எல்லாம் வெளியில ஈஸியா வேலை வாங்கிடுவோம் பண்ணிடுவோம் அப்படின்னு. ஆனா அது கிடையாது ரியாலிட்டி. வெளியில வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஜாப் எனக்கு ஆஃபர் வந்தது 5,000 per month. 5,000 per month. லைக் சோ 2015ல இதுதான் 5,000. ஒரு மதன் ஒருத்தர 2 நாளைக்கு முன்னாடி பாட்காஸ்ட் போட்டேன். இப்ப நியூசிலாந்துல இஸ் டிராயிங் அபவுட் 150K ஏதோ சம்திங் 180K நியூசிலாந்து 90 லட்சம் டிரா பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் சம்பளமும் 5,000 ரூபாய் தான். அவரும் சிவில் தான் ஆக்சுவலா. கமிங் பேக், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதே 5,000 அதுதான். சோ 5,000 ஆஃபர் வந்தது. எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்து நான் அக்செப்ட் பண்ணல அந்த ஆஃபர். ஏன்னா அது அகைன் திருப்பூர்ல அந்த கம்பெனி. சோ நான் டெய்லி போயிட்டு வர செலவே எனக்கு அது 5,000 பத்துமான்னு தெரியல. சோ அப்ப நான் ஓகே, அப்பதான் நான் ரியலைஸ் பண்ண ஓகே இதுதான் மார்க்கெட், நம்ம வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. நான் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போயிடலாம். ஏன்னா அப்ப ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, அதுதான் உண்மை. கிடைச்சது இந்த மாதிரி ரொம்ப லோ பே. சோ நீங்க போய் உங்களுக்கு சர்வைவல் இல்லைன்னா நீங்க எப்படி அதுல ஒர்க் பண்ண முடியும்? அப்புறம் நான் அந்த கம்பெனி பேர் சொல்ல, நான் ஒரு சிமெண்ட் கம்பெனில ஒர்க் பண்ணேன் சென்னையில. அங்க ஒர்க் பண்ணி அங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகி நான் திருநெல்வேலி போனேன். அப்ப என்னோட சேலரி 13,000. நீங்க தான் எல்லாமே பாத்துக்கணும், ஃபுட்டு, அகாமடேஷன் எல்லாமே நீங்க பாத்துக்கணும். அது ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த டைம்ல. ஏன்னா ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்னன்னா, சென்னையில இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. திருநெல்வேலி போனப்போ கொஞ்சம் காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்பேரிட்டிவ்லி கம்மியா இருந்தனால ஓகே சர்வை பண்ண முடியுது. ஸோ அப்படிதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அங்கிருந்து மறுபடியும் ஐ வென்ட் டு கோவா, கொஞ்சம் டுவர்ட்ஸ் நார்த் போனேன். அங்க ஒரு கம்பெனில கான்ட்ராக்ட் கம்பெனில ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கதான் ஐ ஜஸ்ட் எப்படின்னா ரொம்ப டிசைட் பண்ணேன், நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நம்ம அடுத்த லெவல் போகணும், இல்லைன்னா இனி ஒரு 5 years நம்ம இப்படிதான் இருக்க போறோம் அப்படின்னு. ஏன்னா என்னோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா 16 hours per day. 16 hours in 24 hours. இது எவ்வளவு பேர் for that 16 hours actually? 22,000. 22,000. ஓகே. அதாவது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க 2 மாசம் ஒர்க்க 1 மாசத்துல பண்ணிருக்கீங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ்க்கு பதிலா 16 hours ஒர்க் பண்ணிருக்கீங்க. அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 11,000 rupees தான். அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு போட்டீங்கன்னா 11,000 divided by 13 போட்டீங்கன்னா 500 ரூபா கூட வரல, 400 ரூபா கூட வரல. 400 ரூபா. இல்ல அதுவும் 7 days work, 5 days 6 days கிடையாது, 7 days work. வாரத்துக்கு, மாசத்துக்கு இல்ல, வாரத்துக்கு 7 நாளும் ஒர்க் பண்ணணும். ஆமா, 7th day அதாவது சண்டே பாத்தீங்கன்னா till 3 o'clock. அதுக்கப்புறம் அது மார்னிங் 8ல இருந்து 3. சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ஃபேவர். அது ஃபேவர். ஆமா ஆமா.
சோ இது வந்து இங்கதான் நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சேன். ஓகே நம்ம இப்படியே இருந்தோம். ஏன்னா இது வந்து மோஸ்ட் ஆஃப் த சிவில் இன்ஜினியர்ஸோட ரியாலிட்டி. இது என்னோட மட்டும் கிடையாது. இது எல்லாருக்குமே இதுதான். ஏன்னா நீங்க சிவில் பொறுத்த வரைக்கும் 7 days ஒர்க் பண்ணணும், ஓவர் டைம் ஒர்க் பண்ணணும், முடிக்கணும், லேபர் ரெடியா இருக்கும் ஒர்க் பண்றதுக்கு. ஏன்னா லேபர்ஸ் எல்லாம் நார்த் இந்தியா. ஸோ அவங்க வந்து லீவுக்கு வந்து ஒரு மாசம் போவாங்க. அதனால அவங்க சண்டே ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஸோ நீங்க அப்ப போய் தான் ஆகணும். நீங்க இன்ஜினியர்ஸ் போய் தான் ஆகணும். ஸோ இந்த ரியாலிட்டியில தான் நான் நினைச்சேன், ஓகே நம்ம இப்படி இருக்கக்கூடாது. அடுத்த லெவல் போகணும்னா we need to do something else. அப்பதான் நான் மாஸ்டர்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். எனக்கு அப்போ வந்து அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் யோசிக்கல பெருசா. ஏன்னா நம்ம இதுல கரெக்டா இருக்கு, நீ போய் புதுசா படிச்சு நீ அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா எல்லாருமே யோசிக்கிறது இன்வெஸ்ட் பண்றோம் இல்லையா, பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றது. ஸோ நான் அப்போ வந்து சரி மாஸ்டர்ஸ் பண்ணனா நம்ம டிசைன் ஏரியாக்குள்ள போகலாம் அப்படின்னு நான் மாஸ்டர்ஸ் பண்ணேன். மாஸ்டர்ஸ் பண்ணும்போது தான் கோவிட் ஒரு ஹீரோ என்ட்ரி மாதிரி, வில்லன் என்ட்ரி மாதிரி வந்தது. நான் நான் ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கும் போது கோவிட் வந்துருச்சு. செகண்ட் இயர் எல்லாமே ஆன்லைன் அதுலயே போய் முடிச்சேன். முடிச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு மார்க்கெட் எல்லாமே ஸ்டாக்னண்டா இருந்தது, ஒரு growth-ம் இல்ல. நமக்கு எதுவும் இப்போ ஒரு கம்பெனில நான் கம்பெனில அப்போ ஒரு ஒர்க் பண்ணிருக்கேன், ஒரு நல்ல பெரிய கம்பெனி, பெங்களூர் பேஸ்ட் டெவலப்பர். அவங்க கோயம்புத்தூர்ல ப்ராஜெக்ட், அதுல ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நான் யோசிச்சேன், எனக்கு கம்பெனில நீங்க பினான்சியலா growth இருக்காது. அதே மாதிரி எல்லா ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு, லேபர்ஸே இல்ல. அப்ப ஸ்லோ போயிட்டு இருக்கும், எனக்கு எந்த லேர்னிங்கும் கிடையாது. அப்ப நான் நினைச்சேன் இது ரைட் டைம், நான் ஏதாவது புதுசா பண்ணணும். நான் புதுசா பண்ணிட்டேன் அப்படின்னா நான் கரெக்டா மார்க்கெட் பூம் ஆகும்போது ஐ கேன் யூஸ் இட். என்னோட ஃபேவர்ல இருக்கும். நல்ல டைம். அதாவது வந்து ரொம்ப நல்ல பாயிண்ட். நேர்லயே நல்லா நோட் பண்ணிக்கங்க. நீங்க எப்ப படிக்கணும்னா when மார்க்கெட் டவுனா இருக்கும்போது படிச்சீங்கன்னா, உங்களை எக்யூப் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இந்த சொல்லுவாங்கல்ல கோடாரிய செதுக்கி நல்லா ஷார்ப்பா வச்சுக்கிட்டீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ ஆகும், மார்க்கெட் பூம் ஆகும்போது நீங்க அந்த அப்வர்ட் கர்வ்ல ஆட்டோமேட்டிக்கா இருப்பீங்க. சூப்பரான பாயிண்ட் விஜயாதித். கோ ஹெட் ப்ளீஸ் கோ ஹெட். அதனால எல்லாரும் கேட்டாங்க, ஏன் மாஸ்டர்ஸ் ஆல்ரெடி பண்ணிட்டேன், மறுபடியும் ஏன் போய் இப்போ இன்வெஸ்ட் பண்ணி மாஸ்டர்ஸ் பண்றேன்னு. பட் நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் 16 hours ஒர்க் பண்ணும்போது அடுத்த லெவல் போகணும்னு. நான் அப்பதான் வந்து உங்களுக்கு ரியாலிட்டி அப்பதான் தெரியும், கொஞ்சம் ஒர்க் பண்ணி பார்த்தாதான். நீங்க மேனேஜ்மெண்ட் லெவல் போகணும்னா நான் சொன்ன மாதிரி 15 years வேணும். நான் அப்ப நினைச்சேன், ஏன் நம்ம ஒரு இப்போ ஃபாரின்ல போய் ஒரு மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பண்ணா நான் ஈஸியா மேனேஜ்மெண்ட் குள்ள போக முடியும். நான் அப்போ ஓகே, எனக்கு வந்து 2 பிளஸ் இருந்தது. ஒன்னு வந்து ஆல்ரெடி நான் இங்க டபுள் மாஸ்டர்ஸ் டெக்னிக்கலி ஸ்ட்ராங், நான் மேனேஜ்மெண்ட்ல பண்ணிட்டேன்னா அது ஒண்ணு. இன்னொன்னு மார்க்கெட் ரொம்ப டல்லா இருக்கு, இந்த டைம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா மார்க்கெட் அப் ஆகும்போது எங்கிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கும் ப்ரூவ் பண்றது. ஸோ அப்படி வந்து தான் நான் சூஸ் பண்ணது அயர்லாந்து. அயர்லாந்துல என்ன மாஸ்டர்ஸ் பண்ணீங்க, எங்க பண்ணீங்க ஆக்சுவலா? ஓகே, அயர்லாந்து சூஸ் பண்ணதுக்கு நான் ஏன்னு சொல்லிடுறேன். அதாவது வந்து மோஸ்ட் ஆஃப் தி யூரோப் கண்ட்ரீஸ்ல தான் வந்து மாஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அஃபோர்டபிள். நீங்க மத்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் பார்க்கும்போது யூரோப் வந்து கொஞ்சம் அஃபோர்டபிள். அதுல ஒரு யா, சோ அதுல வந்து நீங்க இப்போ எனக்கு வந்து அப்ப டைம் கிடையாது. நான் வந்து புதுசா ஒரு லாங்குவேஜ் படிச்சு அதுக்கப்புறம் போய் படிக்கணும்னா எனக்கு அது டைம் கிடையாது. நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் லேட். அப்போ நான் வந்து 2 கண்ட்ரி தான் என்னால ஷார்ட் லிஸ்ட் பண்ண முடிஞ்சது. ஒன்னு யூகே, இன்னொன்னு அயர்லாந்து. நல்ல வேலை பண்ணீங்க அயர்லாண்டை சூஸ் பண்ணி. ஆமா. சோ யூகே பார்க்கும்போது ஆல்ரெடி கொஞ்சம் சேச்சுரேட்டட், கொஞ்சம் வெல் டெவலப்ட். ஐ ஷுட் சேச்சுரேட்டட்ங்கிறத தாண்டி வெல் டெவலப்ட். சோ அங்க வந்து இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விட நான் வந்து அயர்லாந்து எனக்கு நிறைய தெரிஞ்சது. ஏன்னா நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து அவங்களோட இமியா யூரோப்போட ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் நான் கொஞ்சம் சிலிகான் வேலி ஆஃப் யூரோப்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கும்போது நான் நிறைய பேர்கிட்ட கொஞ்சம் அப்படியே விசாரிக்கும் போது ஓகே நல்ல பூம்ல இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா. ஸோ எனக்கு வந்து ஓகே கரெக்டா நான் யோசிச்சதும் கரெக்டா இருக்கு. அங்க பூமிங்கான ஒரு கண்ட்ரி, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங், நான் எதுவும் புதுசா படிக்க வேண்டியது இல்லை. இப்போ நான் வெறும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிளியர் பண்ணி போய் படிச்சா வேலை, அப்படிதான் யோசிச்சு அயர்லாந்து சூஸ் பண்ணேன். அயர்லாந்துல படிச்சது வந்து இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் எடுத்தீங்கன்னா இட் இஸ் 40% ஆஃப் ஃபார்மா எக்ஸ்போர்ட் ஹேப்பன் ஃப்ரம் அயர்லாந்து. எக்ஸாக்ட்லி, யா. அது அந்த டைம்ல வந்து அது ஒரு பெரிய பீக். ஏன்னா ஃபார்மா தான் எல்லாருக்குமே தெரியும், எல்லாமே கோவிட்னால எல்லாமே ஃபார்மா இண்டஸ்ட்ரி வந்து பூம். கரெக்ட். அது ஸோ அப்போ வந்து நான் மேனேஜ்மெண்ட் படிக்கணுங்கிறதுனால அயர்லாந்துல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இருந்தது. ஸோ அதுல ஒரு என்னன்னா அயர்லாந்துலயே ஒரே ஒரு யூனிவர்சிட்டியில மட்டும்தான் அந்த கோர்ஸ் இருக்கு. ஓகே. அதுதான் சவுத் ஈஸ்ட் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி வாட்டர்ஃபோர்ட்.
ஸோ அண்ட் அயர்லாண்டில் 1 இயர் தான் மாஸ்டர். நேர்களே அதை கவனிச்சுக்கோங்க. இட் இஸ் ஒன்லி 1 இயர் மாஸ்டர். ஆக்சுவலாக அயர்லாந்து மட்டும் இல்லை, அயர்லாண்ட்லையும் யூகேலையும் 1 இயர் மாஸ்டர் தான். ஃப்ரான்ஸில் வந்து நீங்கள் 16 இயர் எஜுகேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ஃப்ரான்ஸ்லையும் 1 இயர் தான். அதனால 1 இயர்னால 1 இயர் தானா செல்லுமா செல்லாதா அப்படின்லாம் கேட்காதீங்க, கட்டாயம் செல்லும். ஓகே, எக்ஸாக்ட்லி. ஏன்னா நிறைய அது பேருக்கு ஒரு சார் 1 இயர் 1 வந்து இயர் ஒரு தான் பெரிய சார், ஆமா. அது வேலிடா அது சார். எனக்குமே தெரியல. நம்ம செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது படிக்க போகணும்னு பாக்குறப்பதான் ஓகே 1 இயர் ஆப்ஷன் இருக்கு, பரவாயில்லையே. ஏன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு 1 இயர் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஈஸியா. ஆமா, ஈஸியா பண்ணலாம். அது கரெக்ட். ஸோ அண்ட் யூ கெட் 2 இயர்ஸ் போஸ்ட் ஸ்டடி ஒர்க். ஆமா. சோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆயிரும். நீங்க எப்போ வந்து மாஸ்டர்ஸ் முடிச்சீங்க? தென் when was your first job at Ireland actually? பெரிய ஒரு டிப்பா கொடுக்கறது என்னன்னா, அப்போ வந்து எனக்கு யாரும் கொடுக்கல. ஆனா நானா அதை ட்ராக் பண்ணதுல ஐ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட். பட் இப்போ வந்து what was your first salary and இப்போ என்ன salary வாங்கிட்டு இருக்கீங்க? அயர்லாந்துன்னு சொல்லும்போது வந்து எனக்கு இன்னொரு வேலை லக்கி enough to get. So somebody is aspiring to study abroad, especially Ireland தான் சூஸ் பண்றான்னு சொன்னீங்கன்னா, what is the 1 2 3 advice you want to give it to them? ஒரு மினிமம் ஆஃப் ஒரு 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் நான் சொல்றேன். அதுக்கு மேல இருந்ததுன்னா இட்ஸ் மோர் தென் வெல்கம். ஏன்னா அது இன்னும் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளோட வில் பவர், நம்மளோட கான்ஃபிடன்ஸ் ஒரு விஷயத்துக்கு போறது. இது ஃபினான்ஷியலா பண்றதுக்கு எதுவும் இல்லை. ஆனா ஃபினான்ஷியலானா ஒண்ணுமே இல்லாம நான் வந்து போக முடியுமானா, கேரியர் சென்டர் அங்க இருக்குமே யுனிவர்சிட்டிலேயே. they will also அதுதான் அவங்க எல்லாம் ஓப்பனா இருப்பாங்க. நீங்க போயிட்டு எனக்கு வந்து ஒரு ரெஸ்யூமே பில்ட் பண்ணணும், எனக்கு இது வேணும்னா ஆப்வியஸா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா